அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு நோக்கக்கூடிய நாம் நம்முடைய அந்த நேரம் எவ்வாறு செலவிடப்பட வேண்டும்? ரமதானுடைய நேரம் என்பது மிக பொக்கிஷமானது. நாம் எதையெல்லாம் பொக்கிஷமாக நினைக்கின்றோமோ அதைவிட பல நூறு மடங்கு பெருமதியானதுதான் இந்த ரமதானுடைய நேரமாக இருக்கின்றது. முதலாவது, இந்த நேரத்திலே எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை நாங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். ஏனைய நேரங்களை விட இந்த மாதத்திலேக்கு நேரத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அதற்கு மாற்றமான அல்லாஹ்வுடைய பயத்தை இல்லாமலாக்கக்கூடிய விஷயத்தில் முழுமையாக நாங்கள் அதை விட்டு நீங்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த மாதத்திலே அல்லாஹ்வை நினைவு செய்யக்கூடிய திக்ர், அதே போன்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள், அல்லாஹ்வுடைய குர்ஆன், இதுதான் நம்முடைய நேரமும் நம்முடைய இந்த மாதம் முழுக்க திக்ர், துஆ, குர்ஆன் இதுவாகத்தான் நமக்கு இருக்க வேண்டும். அதே போன்று கெட்ட நண்பர்களை இந்த மாதத்திலே தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லா மாதத்திலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். விசேஷமாக கெட்ட நண்பர்களை இந்த மாதத்திலே நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். பள்ளியோடு தொடர்பாக இருக்க வேண்டும். இந்த மாதத்திலே அவ்வளவு ஜமாத்தோடு தொழக்கூடிய பழக்கத்தை நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். அதே போன்று எதையெல்லாம் தேவையில்லாத உணர்வுகளை ஏற்படுத்துமோ, மனதை உள்ளத்தை கல்லாக்கக்கூடிய செயலாக இருக்குமோ அவைகளை விட்டு நாங்கள் தூரமாக்க வேண்டும். பொடுபோக்காக நாங்கள் இருக்கக்கூடாது. நாவை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். புறம் பேசுவதிலிருந்து, அவதூறு சொல்வதிலிருந்து, பொய் சொல்வதிலிருந்து, எப்போ பார்த்தால் நகைச்சுவையாக பேசக்கூடிய விஷயங்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நேரத்துடைய பெருமதியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்துடைய டைம் டேபிள் போட்டு நேர சுசி போட்டு இந்த நேரங்களை பேணுதலாக முறையாக கழிக்கக்கூடிய முறை நாங்கள் இதனை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த மாதத்துடைய சிறப்பும் இந்த மாதத்துடைய மகத்துவத்தை நாங்கள் அறிந்து அப்பப்போ அதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே தன்னை பற்றி தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறேன், சொர்க்கத்துக்குரிய என்னை மாற்றிக்கொண்டோனா, நல்லவன் ஆகிவிட்டேனா, சாலிகான் ஆகிவிட்டேனா என்பதை நாங்கள் எங்களை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று எங்களுக்கு ஆசை வருவதற்காக முன்னோர்கள், சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீன்கள் எவ்வாறு இந்த மாதத்திலே செய்தார்கள், என்னென்ன அமல்களை செய்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் இந்த மாதத்திலே நாங்கள் செய்ய வேண்டும். அதே போன்றுதான் தௌபாவை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த தௌபாவை அதிகரிக்க வேண்டும். அடிக்கடி மீண்டும் மீண்டும் புதுப்பித்து அல்லாஹ்விடத்திலே தௌபாக்களை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தான் இந்த மாதத்திலே நாங்கள் இந்த நேரங்களை கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும்.